வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஜிலேபி மீனை தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பெரிய மீனை எப்படி பிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலை போட்டிருந்தோம். அந்த வலையில தான் மாட்டிச்சு. திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரோல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த நம்ம வாழையில் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதை தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். எவ்வளோ அழகாக தம்பி மிக்ஸ் பண்ணுறான் பாருங்க. இந்த பாப்பா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குல்ல. லெமன் ஊற்ற மறந்துட்டோம். லெமன் ஒரு எக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வந்து ஒட்டும், பிரிஞ்சு வராது, நல்லாவே ஒட்டிக்கும். அதனால தான் வந்து நம்ம முட்டை சேர்க்குறோம். அது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அந்த மீன் மேலே அந்த மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பாப்பாவை தான் அப்ளை பண்ண சொல்கிறோம். இவன் ஒழுங்காக அப்ளை பண்ண மாட்டான். பாருங்கள் அந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக அப்ளை பண்ணுதுன்னு. அவ்வளோதான், அந்த பக்கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி அப்ளை பண்ணுறாங்க. நம்ம வாய் உள்ளெல்லாம் வந்து மசாலா வைக்கிறான். எவ்வளோ அழகாக வைக்கிறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை மீன் ஒருத்தான்னு தெரியலையே. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வச்சுட்டான். மீன் உள்ள ஒரு பச்சை மிளகா சொறி விட்றான். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வச்சுருக்கான். அதையும் எடுத்து வயிற்றுக்குள்ளே வச்சுருவான் போல். இந்த மாதிரி வைக்கலாம். டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி மீன் வயிற்றுக்குள்ளே வச்சு, புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வயிற்றுக்குள்ளே வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஓகே, ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாடுறா அடுப்பு யார் இந்த பாப்பா ரெடி பண்ணுது அடுப்பு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தான் வச்சுருக்காங்க. தோசைக்கல்லில் தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஓரளவு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றும்போது அதிகமாகவே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் டக்குன்னு வந்து அடி பிடிக்காது. இப்போ எண்ணெய் வந்து சுட்டுருச்சு. கருவேப்பிலை போட்டு செட் பண்ணி பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச மீன் நல்லாவே ஊறிடுது. இதை அப்படியே வந்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். இப்படி டப்புன்னு யாருமே போடாதீங்க. கையில் படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக வைக்க முடியுமோ அப்படியே பொறுமையாக வைங்க. பொறுமையாக வச்சு சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, அது திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு பாருங்கள், அதுவும் சூப்பராகவே வெந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த எண்ணெய் வந்துச்சுன்னா அந்த கரண்டியால் அப்படியே அந்த எண்ணெயை எடுத்து அது மேலே அப்படியே விட்டுங்க. விட்டிங்கன்னா குக் ஆகாத ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக் ஆகிடும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு. பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது, நாக்கு ஊறுவேச்சு. அடுத்து மேலே ஃப்ளேவருக்கு அந்த லெமனும் அதுக்கப்புறம் ஆனியனும் போட்டு விட்டோம். சாப்பிட்றது சும்மா வேறு லெவலில் இருக்கும். புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், எடுத்து அப்படி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த தோல் இருக்குது பாருங்க, அந்த தோலோடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி தெரியும். சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம பசங்கள்கிட்ட போட்டு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.